புதிய தலைமுறையின் விரைவு செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகம், இந்தியா, சர்வதேசம், வணிகம், விளையாட்டு போன்றவற்றில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். முதலில் தமிழகத்தின் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். டீசல் விலை உயர்வை மத்திய அரசு உடனே திரும்பப் பெற வேண்டும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், டீசல் விலையை லிட்டருக்கு 50 காசு உயர்த்தி இருப்பது ஏழை எளிய மக்களை வாட்டி வதைக்கும் செயல் என்று கூறியுள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகள் 10 நாட்களுக்குள் வெளியாக வாய்ப்புள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் நடத்தப்பட்ட இந்த தேர்வை சுமார் 5 லட்சம் பேர் எழுதினர். இதனிடையே கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் தமிழ் பாடத்திற்கு மறு தேர்வு நடத்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. தண்ணீர் சரிவர கிடைக்காமல் பயிர்கள் கருகியதால் திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். டெல்டா மாவட்டங்களில் சம்பா சாகுபடி பணிகள் நடந்து வரும் வேளையில் முத்துப்பேட்டை அருகே கற்பகநாதர்குளம், தொண்டியக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் பாசனத்திற்கு தண்ணீர் கிடைக்காமல் பயிர்கள் கருகிவிட்டதாக விவசாயிகள் தெரிவித்தனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 2 மாதங்களுக்கு பிறகு 100 அடிக்கு கீழ் குறைந்துள்ளது. ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்கத்தில் 120 அடியாக இருந்த அணையின் நீர்மட்டம் 64 நாட்களுக்கு பிறகு தற்போது 100 அடிக்கும் கீழ் குறைந்துள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து திறந்துவிடப்படும் நீரின் அளவு குறைந்துள்ளதாலும் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக நீர் வெளியேற்றப்படுவதாலும் நீர்மட்டம் குறைந்து வருகிறது. இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினத்தை சேர்ந்த மீனவர்கள் 31 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். அதே நேரத்தில் மீனவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட 4 படகுகள் குறித்து வரும் 17ஆம் தேதி விசாரணை நடத்தப்படும் என திருகோணமலை நீதிமன்றம் தெரிவித்துவிட்டது. தமிழகம் முழுவதும் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. பெயர்களை சேர்க்க, நீக்க, திருத்தம் செய்ய இந்த மாதம் 31ஆம் தேதி வரை அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. வாக்குச்சாவடி மையங்களில் வைக்கப்பட்டுள்ள இந்த பட்டியலில் தங்கள் பெயர் உள்ளதா என்பதை பொதுமக்கள் சரிபார்த்துக் கொள்ளலாம். வாக்காளர் பட்டியலில் பெயர்களை சேர்க்க ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சிறப்பு முகாம்களும் நடத்தப்பட உள்ளன. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கீழ்பவானி கால்வாயிலிருந்து கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் வழங்கப்படாததை கண்டித்து சிவகிரியில் விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடைமடை பகுதிகளுக்கு எளிதில் தண்ணீர் கிடைக்கும் வகையில் கீழ்பவானி கால்வாயில் கான்கிரீட் தளம் அமைக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். நாமக்கல்லில் தனியார் கல்லூரி நிர்வாகத்தின் அலட்சிய போக்கால் மாணவர் உயிரிழந்ததாக கூறி சாலை மறியலில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தினர். நல்லூர் புதுப்பட்டியில் உள்ள தனியார் கல்லூரி விடுதியில் தங்கியிருந்த மாணவருக்கு திடீரென உடல்நிலை பாதிக்கப்பட்டதாகவும் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல கல்லூரி நிர்வாகம் அக்கறை காட்டவில்லை என்றும் மாணவர்கள் குற்றம் சாட்டினர். முக்கிய நிகழ்வுகளின் போது நேரடியாக காட்சிகளை ஒளிபரப்பும் லைவ் வியூ எனப்படும் நவீன கருவிகளை சென்னை மாநகர காவல்துறை வாங்கியுள்ளது. இந்த கருவிகள் மூலம் அசம்பாவித சம்பவங்களின் போது காவல்துறையினர் படம் பிடித்து அனுப்பும் காட்சிகளை மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் நேரடியாக பார்க்க முடியும். புதுச்சேரியை அடுத்த வில்லியனூர் கண்ணகி நகரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேரை கடந்த 14 நாட்களாக காணவில்லை. அந்த பகுதியை சேர்ந்த வசந்தி என்பவர் 3 மகன்களுடன் வசித்து வந்தார். மூத்த மகன் ராஜாராமுக்கு அண்மையில் திருமணமான நிலையில் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேரும் கடன் கொடுத்தவர்களால் கடத்தப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. இது தொடர்பான ஆட்கொணர்வு மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்க உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுவரை தமிழக நிகழ்வுகளை பார்த்தோம். இனி தேசிய அளவிலான முக்கிய செய்திகளை பார்ப்போம். அவசர சட்ட விவகாரத்தில் பதவி விலகப் போவதில்லை என பிரதமர் மன்மோகன் சிங் தெளிவுபடுத்தியுள்ளார். அமெரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பும் வழியில் விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அவசர சட்டம் தொடர்பாக ராகுல் காந்தியுடன் ஆலோசிக்க இருப்பதாக கூறினார். ஊழல் வழக்கில் காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை எம்பி ரஷீத் மசூத்துக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. வழக்கை விசாரித்து தீர்ப்பு வழங்கிய டெல்லி சிபிஐ நீதிமன்றம் ஊழலில் தொடர்புடைய மாணவர்கள் 9 பேருக்கு தலா ஓராண்டு சிறை தண்டனை விதித்துள்ளது. 1990ஆம் ஆண்டு மத்திய அமைச்சராக இருந்தபோது தகுதி இல்லாதவர்களுக்கு மருத்துவ படிப்பிற்கான இடங்களை வழங்கினார் என்பது ரஷீத் மசூத் மீதான புகாராகும்.
4 ஆண்டு சிறை தண்டனை பெற்ற காங்கிரஸ் மாநிலங்களவை எம்பி ரஷீத் மசூதின் பதவி பறிக்கப்பட உள்ளது. குற்றவியல் வழக்கில் தண்டனை பெறும் எம்பி எம்எல்ஏக்கள் உடனடியாக தகுதி இழப்பார்கள் என அண்மையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதன்படி பதவியை இழக்கும் முதல் அரசியல்வாதி என்ற பெயரை பெறுகிறார் காங்கிரஸ் எம்பி ரஷீத் மசூத். மக்களவைத் தேர்தலில் மமதா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வைக்கப் போவதில்லை என காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். RSS தலைவர் மோகன் பகவத்திற்கு கட்டுப்பட்டு பாரதிய ஜனதா கட்சி செயல்படுவதாகவும் அமைச்சர் ஜெயராம் ரமேஷ் குற்றம் சாட்டினார். பிரதமர் மன்மோகன் சிங்கை பாரதிய ஜனதா கட்சியினர் ஒருபோதும் தரம் தாழ்த்து விமர்சிக்கவில்லை என்று அக்கட்சியின் தலைவர் ராஜ்நாத் சிங் விளக்கம் அளித்துள்ளார். கொல்கத்தாவில் பேசிய அவர், காங்கிரசின் துணைத் தலைவரான ராகுல் காந்திதான் பிரதமரை தரக்குறைவாக பேசியிருப்பதாக சுட்டிக்காட்டினார். தெலங்கானா மாநிலம் அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்குவதில் மேலும் தாமதமாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான அறிக்கையை உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே இதுவரை தயார் செய்யாததே இதற்கு காரணம். தெலங்கானா மாநில பிரச்சினை குறித்து ஆராயும் AK ஆண்டனி குழுவின் பரிந்துரைக்காக ஷிண்டே காத்திருப்பதாக காங்கிரஸ் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. மும்பையில் பெண்களை ஈவ்டீசிங் செய்த இளைஞர்களை பொதுமக்கள் அடித்து உதைத்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். மும்பை புறநகர் ரயில் நிலையம் ஒன்றில் நின்றிருந்த பெண்களை இளைஞர்கள் சிலர் கூட்டாக சேர்ந்து கொண்டு ஈவ்டீசிங் செய்தனர். இதை பார்த்து பலர் விலகி சென்ற நிலையில் அங்கிருந்த பெண்கள் ஈவ்டீசிங் செய்தவர்களை சூழ்ந்து கொண்டு சரமாரியாக அடித்து உதைத்தனர். முன்னாள் ராணுவ தளபதி VK சிங் மீதான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அவரிடம் விளக்கம் கேட்டு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. வரும் 23ஆம் தேதிக்குள் அவர் விளக்கமளிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தனது வயது குறித்த வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை VK சிங் விமர்சனம் செய்ததால் அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் சாமியார் ஆசாராமின் ஜாமீன் மனுவை ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் நிராகரித்துவிட்டது. ஆசாராமை ஜாமீனில் விடுவித்தால் சாட்சிகளை கலைத்து விடுவார் என போலீசார் வாதிட்டதை அடுத்து மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. 16 வயது பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் சாமியார் ஆசாராம் ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். மும்பை தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் தண்டனை பெற்று சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஹிந்தி நடிகர் சஞ்சய் தத் மருத்துவ சிகிச்சை பெறுவதற்காக 14 நாட்கள் பரோலில் விடுவிக்கப்பட்டுள்ளார். மும்பை நீதிமன்றத்தின் இந்த அனுமதியை அடுத்து 4 மாத சிறைவாசத்திற்கு பிறகு சஞ்சய் தத் வெளியே வந்துள்ளார். தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் அவருக்கு 3.5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது.